வானவில் நதியின் புதிர். ஆரம்பம். ஒரு அழகிய கிராமத்தில் அழகான வானவில் நதி ஒன்று பாய்ந்தது. அந்த நதியின் நீர் 7 வண்ணங்களில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இது கிராமவாசிகள் அனைவருக்கும் ஒரு மர்மமாக இருந்தது. இந்நதியின் ஒவ்வொரு வண்ணமும் ஒரு மர்மம் கொண்டதாகவும் அதை தீர்க்க பலரால் முடியாததாகவும் இருந்தது. நதியின் புதிர். ஒரு நாள் அந்த கிராமத்தில் கவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆர்வமுள்ளவனாகவும் அனைத்து புதிர்களையும் தீர்க்க விரும்பியவனாகவும் இருந்தான். அவன் வானவில் நதியின் மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தான். பயணத்தின் தொடக்கம். கவி தனது சிறந்த நண்பர்களான ஆனா மற்றும் ரவியுடன் சேர்ந்து நதியின் தலையை நோக்கி பயணம் ஆரம்பித்தான். அவர்கள் நதியின் வழியில் பல வண்ணமயமான கற்கள் மற்றும் விறகு மேடைகளை கண்டனர். ஒவ்வொரு வண்ணமும் ஒரு அடைமொழியைக் கொண்டிருந்தது. அடைமொழிகளின் சவால். முதல் அடைமொழி: சிவப்பு நிறம், ஆர்வம் கொண்ட நிறம். இதனை தீர்க்க துணிவு தேவையு. கவி, ஆனா, ரவியும் இணைந்து தங்கள் துணிவை காட்டும் ஒரு செயலைச் செய்தனர். அதன் பிறகு சிவப்பு நிறம் மெலிதாக ஒளிர்ந்தது. இரண்டாவது அடைமொழி: ஆரஞ்சு நிறம், ஆனந்தத்தின் நிறம். இதனை தீர்க்க மகிழ்ச்சி தேவையு. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒரு பாடலை பாடினர். ஆரஞ்சு நிறம் மெலிதாக ஒளிர்ந்தது. மற்ற அடைமொழிகள். அவர்கள் அனைத்து அடைமொழிகளையும் ஒன்று பிறகு ஒன்றாக தீர்க்கத் தொடங்கினர். மஞ்சள், தூண்டுதல் கொண்டு, அறிவியல்யு. பச்சை, இயற்கையை நேசி, அதில் கண்டுபிடியு. நீலம், சிந்தனை கொண்டு, தெளிவியு. இலகம், மன அமைதி கொண்டு, சுவாசியு. ஊதா, அன்பு கொண்டு, அனைத்தையும் நேசியு. கடைசி புதிர். அனைத்து அடைமொழிகளையும் தீர்த்த பிறகு அவர்கள் நதியின் தலையை அடைந்தனர். அங்கே ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகையின் உள்ளே ஒரு பழமையான சாம்பல் இருந்தது. அதில் வானவில் நதியின் மர்மத்தை விளக்கும் செய்தி இருந்தது. நதியின் ஒவ்வொரு வண்ணமும் வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை பிரதிபலிக்கிறது. அதனை உணர்ந்தால் வாழ்க்கையின் அழகையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க முடியும். முடிவு. கவி, ஆனா மற்றும் ரவி அந்த செய்தியை அறிவித்து கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் அனைவருக்கும் வானவில் நதியின் மர்மத்தை புரிய வைத்தனர். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நேசிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தனர்.